ஹலோ மக்களே, வெல்கம் டு பெர்லின் ரோவர். நாம இப்போ ஜெர்மனியில் இருக்கோம், அதுவும் பெர்லினில். வேர்ல்டு வார் 2 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பற்றி பார்க்கலாம். எப்படி? ஆமாங்க, இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான பிளேஸுக்கு தான் போகிறோம். இன்னும் சொல்லணும்னா வேர்ல்டு வார் 2 நடந்த ஒரு முக்கியமான இடம்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நாம் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பர் 17க்கு தான் வந்திருக்கோம். அப்படி அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நாம் பெர்லினில் இருக்கிற க்ரூனவெல்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகணும். பிளாட்ஃபார்ம் 17 போகிறதுக்கு 2 வழி வச்சுருக்காங்க. ஒன்று இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகிறது, இன்னொன்று செப்பரேட் ரேம்பையும் வச்சுருக்காங்க. இது வழியாக வண்டிங்களை டேரெக்டாக பிளாட்ஃபார்முக்கே எடுத்துகிட்டு போயிடலாம். எதுக்காக இந்த வழி வச்சாங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். சரி வாங்க, நாம் இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போவோம். அந்த பில்டிங்குக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே பழைய ஸ்டேஷன். உள்ளே வந்ததும் இப்படி தாங்க இருக்குது. மேலே பார்த்தா தெரியும், எல்லாமே பழசாக தான் இருக்குது. இங்கே பாக்வாரன்ட்னு ஒரு பேக்கரி இருந்திருக்கு, காஃபி ஷாப் இருந்திருக்கு. பட் இதெல்லாம் எப்பத்தில் இருந்திருக்குன்னு தெரியலை. ஓகே வாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ் செட்டப்பெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், 2 பக்கமும் ஏதோ ஒரு ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. சொல்ல முடியாது, இங்கே இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா நம்ம போக வேண்டிய பிளாட்ஃபார்ம் நம்பர் 17 வந்துடும். இது ஜெர்மன் லாங்குவேஜில் கிளைஸ் ஜிப்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாங்க லாஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஒரு கொடூரத்தின் நடைமேடை இதுதான். ஏன்னா அந்த ஒரு சம்பவத்துக்கு இந்த ஸ்டேஷனை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். மேலே போகும்போது ஜெர்மனில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா, கிளைஸ் ஜிப்சேன் zum Gedenken an die von 1941 bis 1945 durch Züge der Deutschen Reichsbahn in die Todeslager deportierten 27. Januar 1998 errichtet durch die Deutsche Bahn AG. இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, நடைமேடை 17 1941 1945 இடைப்பட்ட காலத்தில் டாய்ச்ச ரைசஸ்பான் ரயில்களில் மரண முகாம்களுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களின் நினைவாக ஜனவரி 27 1998 டாய்ச்சபான் ஏஜியால் கட்டப்பட்ட ஒரு நினைவிடம். இங்கே டாய்ச்சபான் அப்படின்னா ஜெர்மனி ரயில்வேன்னு அர்த்தம். சரி வாங்க, நம்ம ஏறி போய் அந்த பிளாட்ஃபார்முக்கு போவோம். இவங்க சொல்கிறபடி பார்த்தா இந்த பிளாட்ஃபார்மில் இருந்த ட்ரெயின் எங்கே போச்சு, எதுக்கு போச்சு, யாரை கூட்டிகிட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு இன மக்களை கூட்டம் கூட்டமாக துன்புறுத்தி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கிருந்து ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 ட்ரெயின், குறைஞ்சது 20லிருந்து 1000க்கு மேற்பட்ட மக்களை இந்த ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி வந்தவங்களுக்கு நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு எதுவுமே தெரியாது. அந்த கூட்டத்தில் அன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து நடக்கவே முடியாத வயசானவங்களும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் ஜூஸ்ன்னு சொல்லப்படுற யூதர்கள். ஜெர்மன் லாங்குவேஜில் யூடன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்கள்லாம் யாருன்னு தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அவங்க வேறு யாரும் இல்லை, இப்போ இருக்கிற இஸ்ரேலில் வாழ்கிற மக்கள் தான் யூதர்கள். இவங்கெல்லாம் எங்கே கொண்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலாந்து, ஹங்கேரி போன்ற நாடுகளில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவங்களை அனுப்பிச்சி விட்டது வேறு யாரும் இல்லை, நாசிஸ். இந்த ட்ராக் முழுக்க ஒரே மக்கள் கூட்டம், அழுக சத்தமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு நாம் என்ன ஆக போகிறோன்னே தெரியாமல் இருந்திருக்கும். இங்கே குடும்பமாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த கொடுமை பெர்லினில் இருக்கிற க்ரூனவெல்ட் ஸ்டேஷனில் மட்டும் நடக்கலை, பெர்லின்லேயே நிறைய ஸ்டேஷனில் நடந்திருக்கு. அப்போ பார்த்துக்குங்க, ஜெர்மனி ஃபுல்லாக எத்தனை ட்ரெயின் எத்தனை ஸ்டேஷன்லேருந்து போயிருக்குன்னு. அவங்க ஜெர்மனி மட்டுமா விட்டு வச்சாங்க, அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்த மற்ற நாடுகள் இருந்த யூதர்களையும் அந்தந்த நாட்டில் இருந்து கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு கொண்டு போயிருக்காங்க. அது சரி பெர்லின் ரோவர், இந்த பிளாட்ஃபார்மில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்த டேட்டில் எத்தனை யூதர்களை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு ஒரு இரும்பு கல்வெட்டு வச்சுருக்காங்க. இதைப்படி பார்த்தா 18 அக்டோபர் மாதம் 1941 ஸ்டார்ட் பண்ணி 1251 யூதர்களை பெர்லின்லேருந்து போலாந்தில் இருக்கிற லாட்ஸ்னு ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அதே மாதத்தில் அடுத்தடுத்த நாளில் 800 பேர், 1000 பேர், 300 பேர் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். சரி வாங்க, பெர்லின் ஜெர்மனிலிருந்து எந்தெந்த நாட்டுக்கு இந்த ட்ரெயின் போயிருக்குன்னு பார்க்கலாம். பெர்லின்லேருந்து போலாந்தில் இருக்கிற உட்பெகாண்ட்டுக்கு போயிருக்கு. அப்புறம் திரும்பவும் பெர்லின்லேருந்து லாட்ஸுக்கு ட்ரெயின் போயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் லூப்லினுக்கு போயிருக்கு. அதை தொடர்ந்து வார்ஷாவுக்கும் ட்ரெயின் போயிருக்கு. போலாந்தில் இருக்கிற முக்கியமான அதுவும் பெரிய கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பு அவுஸ்விட்ஸுக்கும் போயிருக்கு. போலாந்தில் டோட்டலாக 5 இடத்துக்கு பெர்லின்லேருந்து வண்டி போயிருக்கு. பெர்லின்லேருந்து போலாண்டுக்கு மட்டும் இல்லை, பெர்லின்லேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பெலாரஸில் இருக்கிற மின்ஸ்க்கும் போயிருக்கு. அப்புறம் இன்னொரு ட்ரெயின் லித்துவேனியாவில் இருக்கிற கானோஸ்ன்னு சொல்லப்படுற கோவ்னோவுக்கு வண்டி போயிருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு வண்டி
லாட்டிவால இருக்கிற ரீகாக்கு வண்டி போயிருக்கு. இன்னொரு வண்டி இதுக்கு பக்கத்து நாடான எஸ்தோனியால இருக்கிற ராசிக்குன்னு சொல்லப்படுற க்ளூகாக்கு வண்டி போயிருக்கு. எத்தனை நாட்டுல கான்சென்ட்ரேஷன் கேம்ப் கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா அதுதான் இல்ல. பெர்லின்ல இருந்து சவுத்துக்கு டிராவல் பண்ணி செக் ரிப்பப்ளிக்ல இருக்கிற தெரேசியன்ஸ்டட்டுக்கு வண்டி போயிருக்கு. இந்த தெரேசியன்ஸ்டட்டுக்கும் அவுஸ்விட்சுக்கும் தான் நிறைய மக்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. முடிஞ்சா ஃபியூச்சர்ல இந்த 2 இடத்த கவர் பண்ணுவோம். பெர்லின்ல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஜெர்மனிக்குள்ளேயே வண்டி போயிருக்கு. பெர்லின்ல இருந்து ராவென்ஸ்புருக்கு வண்டி போயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி ஹாம்பர்க்கு பக்கத்துல இருக்கிற பேக் அண்ட் பெல்சனுக்கு வண்டி போயிருக்கு. இதுதாங்க அங்க இருக்கிற லிஸ்ட் ஆஃப் எண்ட் டெஸ்டினேஷன். இவ்வளவு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இது அடுத்தடுத்த நாள்ல மட்டும் இல்ல, ஒரே நாள்ல 2 ட்ரெயின் கூட போயிருக்கு. அதுலயும் வெறும் 23 பேரு 38 பேரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அன்னைக்கு கையில கிடைச்ச யூதர்களெல்லாம் வலுக்கட்டாயமா கொடுமைப்படுத்தி இதுல ஏத்தி அமைச்சிருக்காங்க. அதை நம்மளால அந்த ட்ராக்லயே பார்க்க முடியும். இதுக்கு பக்கத்திலேயே பிளாட்ஃபார்ம் 16, 15, 14 எல்லாம் இருந்திருக்கு. பட் அதுலலாம் ட்ரெயின் போச்சா இல்லைன்னு தெரியல. அந்த ட்ராக்கை தாண்டி போகக்கூடாதுன்னு ப்ராஹிபிட்டட் சைன் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மோட எண்டில் ஒரு பில்டிங்கு கூட இருக்கு. ரொம்பவே பழைய பில்டிங், பட் அழியாம இன்னும் அப்படியே இருக்கு. சரி வாங்க பக்கத்தில் போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பில்டிங்கை சுற்றி ஒரே புதரு, மரம், செடி, கொடிங்க இப்படி தான் இருந்தது. இந்த பில்டிங்குக்குள்ளே தான் இங்கேருந்து எத்தனை பேர் போனாங்க, யாரெல்லாம் போனாங்கன்ற கணக்கு வழக்கெல்லாம் இதுக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னவோ தேவையில்லாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங் பக்கத்திலேயே இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 17ஓட ட்ராக்ஸ் 2ஆக பிரியுது. இதிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களை தனித்தனியாக பிரித்து வேற வேறு ட்ரெயினில் வேற வேறு சிட்டி கூட அமைச்சிருப்பாங்க. யாருக்கும் நடக்கக்கூடாத கொடுமை இதெல்லாம். நம்ம முன்னாடி பார்த்த ரேம்ப் வழியாக வந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம் 17க்கு வந்துடலாம். அதுதான் இந்த வழி. இங்கே ஃபஸ்ட்டு 1991 போலாண்டை சேர்ந்த காரோல் ப்ரோனியாத்தோஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு இங்கே ஒரு கான்கிரீட் வாலை எழுப்பியிருக்காரு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் யூதர்கள் வரிசையாக நிற்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இதில் அங்கங்கே குடஞ்சி வச்சுருப்பாங்க. பட் இதை சுவரை எழுப்பும் போதே போட்டாங்களா இல்லை ரொம்ப நாள் கழித்து போட்டாங்களான்னு தெரியலை. அந்த வாலோட ஸ்டார்டிங்கில் ஒரு பில்லர் ஒன்று இருக்குது. அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே மோர் தென் 50,000 யூதர்களை அக்டோபர் 1941 பிப்ரவரி 1945 இங்கிருந்து கிளம்பின ட்ரெயினில் எல்லாரும் ஏற்றி அனுப்பிச்சாங்க அப்படின்னு இருக்குது. அப்போ ஜெர்மனி முழுக்க எவ்வளோ பேரை இங்கிருந்து அனுப்பிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த ரேம்ப் வழியாக நிறைய வெஹிக்கிள்ஸ் டைரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம்க்கே போயிருக்கும் போல். சரி வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இது ஒரு பெரிய இடம். இங்கே தான் அவங்கள கூட்டமாக வர வச்சு செக்ரிகேட் பண்ணி ஒருத்தர் கையை ஒருத்தரை பிடிக்க வச்சு இவங்களெல்லாம் கொடுமை பண்ணி இந்த ட்ரெயினில் ஏற்றி அமைச்சிருக்காங்க. இதில் கண்டிப்பாக 1500 பேருக்கு மேலே கூட நிற்க வைக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிட் கூட இருக்குது. இவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த வண்டிங்கெல்லாம் எக்ஸிட் வழியாக போயிருக்கும் போல். இங்கே பாருங்கள், யாரோ பெயிண்டிங் கூட பண்ணியிருக்காங்க. யூதர்கள் எப்படி ஒருத்தர் கையை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு. இந்த கல்வெட்டு இங்கே 1, 2 இல்லைங்க, இந்த 2 சைடில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் முழுக்க இதுதான் இருக்குது. நாமளும் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த மாதிரி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் சைட் ஆஃப் த பிளாட்ஃபார்மில் 28 அக்டோபர் 1942 100 யூதர்களை தெரேசியன்ஸ்டட்டுக்கு கூட்டிகிட்டு போனதாக இருக்குது. பட் இதோட முடிஞ்சால் பரவாயில்ல, அடுத்த பிளாட்ஃபார்மில் இதோட அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி வாங்க இறங்கி போய் அந்த கொடுமையும் பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், அடுத்த பிளாட்ஃபார்மில் அதுக்கு அடுத்த டேட்டான 29 அக்டோபர் 1942 100 பேரை திரும்பவும் தெரேசியன்ஸ்டட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த நாளில் மட்டும் இல்லை, ஒரே நாளில் 2 ட்ரெயின் கூட போயிருக்கு. அதில் 100 பேர், 500 பேர், ஏன் வெறும் 23 பேரை கூட கூட்டிகிட்டு போயிருக்கு. இங்கே தாங்க முடியுது. என்ன கடைசி 2 இன்ஃபர்மேஷனே காணோம். இதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. இங்கிருந்து கடைசியாக 27 மார்ச் 1945 வெறும் 18 பேரை ஏற்றிக்கிட்டு தெரேசியன்ஸ்டட்டுக்கு போனதா இருக்கு. பட் இந்த எல்லா அக்கௌண்ட்டும் உண்மையான கூட தெரியாது. இந்த பிளாட்ஃபார்மோட பிகினிங்கில் செகண்ட் மெமோரியல் வச்சுருக்காங்க. வாங்க அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதாங்க இங்கே இருக்கிற செகண்ட் மெமோரியல். என்ன பெர்லின்றவர் மெமோரியல்னு சொல்லிட்டு மரத்தை காமிக்கிற அப்படி தானே கேட்குறீங்க? இதுதாங்க இங்கே இருக்கிற செகண்ட் மெமோரியல். அதை நான் சொல்லலை, இவங்க தான் சொல்கிறாங்க. ட்ராக்கில் இவங்களே செடி வச்சு வளர்த்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த ட்ராக்ல இருந்து எந்த ட்ரெயினும் கிளம்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காலி பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் கிளம்புனா என்ன கிளம்பாட்டி என்ன? இவங்க பண்ண இந்த சம்பவத்தில் அப்பாவி மக்கள் கூட்டம் கூட்டமாக இறந்துருக்காங்க. அவங்க எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு ஒரு ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க யாராக இருந்தாலும் அவங்களும் ஒரு ஹியூமன் தான். இவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துருக்கணும். ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் இந்த நாசிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கடுமையான வேலைங்களை செய்ய வச்சு கொண்டு இருக்காங்க.
அதில் நிறைய பேரை கேஸ் சேம்பர்லலாம் போட்டு கேஸை ரிலீஸ் பண்ணி அவங்கள சாவடிச்சிருக்காங்க. அப்படி இருந்த உடல்களை மற்ற யூதர்களை வச்சு கிளியர் பண்ணி டிஸ்போஸ் பண்ண வச்சிருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதுல அவங்களோட கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ ஏன் பெத்த பிள்ளையா கூட இருக்கலாம். அந்த நேரத்துல அவங்களுக்கு எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் பாருங்க. இவங்க ஜெர்மனில இருந்த யூதர்களை மட்டுமா விட்டு வச்சாங்க, நாசிஸ் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்த மற்ற நாடுகள்ல இருந்த யூதர்களையும் அவங்களோட எதிரிகளையும் கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிக்கிட்டு போனவங்களை என்ன பண்றதுன்னு தெரியாம டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க. யூதர்களோட கொடுமையை அவங்களாலேயே தாங்க முடியாம நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. நாம ஒரு நாள் சாப்பிடலனாலே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் போன மாதிரி இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கு ஒருவேளை ஒழுங்கா சாப்பிட்டாலே ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட உடம்பு ஒரு எலும்பு மேல போத்தின தோல் மாதிரி இருக்கும். இதுதாங்க பெரிய கேம்ப்பு. இந்த அவுஸ்விட்ஸ் கேம்புக்கு கண்டிப்பா நம்ம போவோம். யூதர்கள் ஜெர்மனியில் எந்தெந்த வீட்டில் இருந்தாங்களோ அவங்க வீட்டு முன்னாடி ஸ்கொயர் ஷேப்பில் ஷீல்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் யாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் கூட இருந்திருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது மட்டும் இல்லைங்க, இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து போன யூதர்களுக்கெல்லாம் பெர்லினில் சிமெண்ட்ரி மெமோரியல் கூட இருக்குது. இதையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க மக்களே, நம்ம மற்ற பிளாட்ஃபார்ம்ஸும் அது இப்போ எப்படி இருக்குன்றதும் பார்க்கலாம். இதுதான் கடைசி 17th பிளாட்ஃபார்ம்னா அப்போ முன்னாடி 16 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கணும். பட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. இதை பார்க்க ஒரு பெரிய சப்வே மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸை பார்க்கலாம். இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் 1, 2 and 3, 4 இது தாங்க இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்மை சுற்றி ஒரே காடு தான். நாசிஸ் இந்த கொடுமையை பண்ணுறத யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காகவே இந்த ஸ்டேஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க போல. அதோட அந்த டைமில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. நாம் பார்த்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 17 அந்த காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்கள் எங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஹிட்லரை பற்றியோ நாசிஸை பற்றியோ இவங்க பண்ண கொடுமைகளை பற்றியோ பப்ளிக்காக பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி மக்களே, நாம் வேர்ல்டு வார் 2 ஜேர்னியை இந்த ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு ஹிஸ்ட்ரியிலலாம் பெரிய நாலேஜ் இல்லை. பட் நீங்கள் அப்படி இல்லை. நிறைய வேர்ல்டு வார் மூவிஸ் பார்த்துருப்பீங்க, யாராவது சொல்லி கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, தேடி போய் புக்ஸை படிச்சிருப்பீங்க. நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் படித்த அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை அந்த பிளேஸுக்கே போய் லைவாக காமிக்க போகிறோம். அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஹிஸ்ட்ரியே பேச போகிறோம். அப்போ நீங்கள் படித்ததையும் இப்போ நீங்கள் பார்க்குறதையும் கம்பேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறத நானும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா எனக்கு ஒரு கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற கோவில் மணியில் ஒரு மணி அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை கவர் பண்ணணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாவ் சாவ்.